அனைவரையும் சாயோகா தியானத்துக்கு வரவேற்கின்றோம். இன்று எமது ஆரம்ப வகுப்பு 5வது வகுப்பு. சாயோகா தியானம் எமது தினசரி வாழ்க்கையில், தினசரி தியானம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகின்றது. எமது மன சோர்வு, மன அழுத்தங்கள், தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை, வேண்டாத எண்ணங்கள் மறைகின்றது. மனதில் ஒரு அமைதி, ஒழுக்கம், ஆரோக்கியம் வளமடைகின்றது. இந்த நன்மைகளை நீங்கள் உணர ஆரம்பித்திருப்பீர்கள். இந்த சாயுவா தியானம் மிகவும் எளிமையானது. நாம் சிரமமின்றி இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் தியானம் சிறப்பாக செயல்படும். எந்த ஒரு எண்ணமும் தேவையில்லை. இதை எவ்வாறு செய்வது, இந்த தியானத்தை எவ்வாறு செய்வது, நான் இதை எவ்வாறு கற்றுக்கொள்வது, இதை எப்படி செய்வது, நான் செய்வது சரியா பிழையா, எந்த ஒரு எண்ணமுமே தேவையில்லை. அனைத்தையும் இந்த எண்ணங்களை நாம் முழுவதுமாக விடும் போது அது தானாக செயல்படுகின்றது. நமக்குள் அந்த சக்தி இருக்கின்றது. அந்த ஒரு வித்தில் பெரிய மரமாகும் ஆற்றல் அதுக்குள் அடங்கி இருக்கின்றது. வித்து ஒன்றும் செய்வதில்லை, பூமியோடு இணைப்பதுதான். தன்னை பூமியோடு இணைக்கும் போது பூமி அதை முளைக்க பண்ணி பெரிய மரம் ஆக்குகின்றது. அதுபோல்தான் நமக்குள்ளும் தேவையான அனைத்தும் இருக்கின்றது. அந்த இணைப்பு இல்லாததால் தான் நாம் அதை உணர முடியவில்லை. எனவே நாம் இணைக்க விட்டுவிட வேண்டும். எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தோடு நாம் இணைய வேண்டும். அதுவே இந்த தியானம். எனவே நாம் எதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பிரச்சனைகள் அவைகள் கூட ஒரு மாயை, உண்மை அற்றவை. அதிலிருந்து அது ஒரு மாயை, உண்மை அற்றவை என்றால் நாம் அந்த வேண்டாதவற்றில் பொய்யானவற்றில் இருந்து எவ்வாறு நம்மை விடுவித்து உண்மைக்கு வருவது என்பது பற்றி மாத்துச்சி மிக அருமையாக விளங்கப்படுத்துகின்றார். உங்களுடைய பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். அதுவே முதல் படி. எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் உடனடியாக நாம் நினைக்க வேண்டும், இது உண்மை அல்ல, என்னுடையதல்ல. எனவே அதிலிருந்து அதை நினைக்காமல் விட்டு நுண் அதிர்வுகளுக்கு, இறைவனின் அன்பு அலைகளுக்கு நம்மை வழிபடுத்த வேண்டும். இந்த அன்பு அலைகள் எங்கும் நிறைந்திருக்கின்றது. பாரபட்சமின்றி அனைவருக்கும் சூரிய கதிர் போல் கிடைக்கின்றது. சூரியன் பிரகாசிக்கும் போது முழு இயற்கையும் சூரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் ஆசியை முயற்சியின்றி பெற்றுக்கொள்கின்றது. இயற்கைக்கு அந்த சூரிய ஒளி தானாக கிடைக்கின்றது. அது ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை, அது சூரியனை வெறுமனே பெற்றுக்கொள்கின்றது. எந்த பணம் செலுத்துவதில்லை, எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. சூரியனின் கதிர்கள் வேலை செய்ய தொடங்குகின்றது. இயற்கை பச்சை பசேல் என்று வருகின்றது. இயற்கையில் பல நன்மைகளை தருகின்றது. இதே மாதிரியே எங்கும் பரந்துள்ள இறை சக்தி எமக்குள்ளும் வேலை செய்ய தொடங்குகின்றது. இந்த தியானத்தின் போது நாம் நம்மை வெளிப்படுத்துவது மட்டுமே, சிந்தனைகளை அகற்றி. இதுவே அந்த எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை, அந்த தியான நிலையின் முக்கியத்துவம் ஆகும். இன்று நாம் பார்ப்போம் இந்த எண்ணங்களை எவ்வாறு நாம்
துறப்பது. அதாவது இந்த எண்ணங்களை நாம் எம்மிடமிருந்து விலக்குவது எவ்வாறு? இதை சரணடைதல் என்று சொல்லுவோம். சோ அதை எவ்வாறு நாம் ஒப்புவிப்பது என்பதை நாம் இன்று பார்ப்போம். சரணாகதி என்றால் நாம் அனைத்தையும் விட்டு காடுகள் மலைகள் என்று ஓடுவதல்ல. இந்த எண்ணங்களை சரணாகதி செய்வதே. இந்த எண்ணங்கள் எமது மமகாரம், எமது கடந்த கால வாழ்வால் ஏற்படுவது எமக்கு அகங்காரம், எமது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளால் ஏற்படுவது, நான் என்று நான் தனித்தவன் என்ற ஒரு பயத்தால் ஏற்படுவது, இவற்றிலிருந்தே எமது எண்ணங்கள் வருகின்றது. இவற்றுக்கு அப்பால், எமது மனதுக்கு அப்பால் நாம் செல்லும் போது நாம் ஆத்ம நிலை, அதுவே ஆத்ம நிலை, அந்த எண்ணங்கள் இல்லாத தியான நிலை. அந்த நிலைக்கு போகும்போது நமக்கு அந்த இணைப்பு ஏற்படுகின்றது. நமக்குள் எங்கும் நிறைந்த இந்த தெய்வீக சக்தியோடான இணைப்பு நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது நாம் தியான நிலைக்கு செல்வோம். எமது மனம் உடல் இரண்டையும் இலகுவாக வைத்துக் கொள்வோம். சுவாசம் அமைதி அடைகின்றதா? எமது கவனத்தோடு அமைதி அடைகின்றதா? எனது கவனம் எங்கிருக்கின்றது? தலையுச்சிக்குள்ளேயே உள்முகமாக இருக்கின்றதா? எமது நடு நாடியில் இருக்கின்றதா? இடது நாடி வலது நாடி பக்கம் சார்ந்தால் அது நாம் கடந்த காலத்தை நினைக்கின்றோம் அல்லது எதிர்காலத்தை நினைக்கின்றோம். அவை இல்லாது எமது கவனம் அமைதி அடைகின்றதா? சுவாசத்தோடு சுழுமுனை நாடி, அதாவது எமது நடு நாடியில் அமைதி அடைகின்றதா? சுவாசம் தானாக நடைபெறுகின்றதா? இந்த பிராண சக்தி, சுவாசம் சுவாசிக்கும் சக்தி, இந்த பிராண சக்தியும் எமது மன சக்தியும், இந்த எண்ணங்களை தரும் மன சக்தியும் அமைதி அடைகின்றதா எமது கவனத்தோடு? அவற்றை அமைதியடைய செய்வதற்கு போதுமான அறிவு நமக்கு இப்பொழுது தெரிகின்றது. இந்த எண்ணங்களால் பிரயோசனம் இல்லை. எனவே அவற்றை நாம் அவற்றுக்கு அப்பால் செல்லுவோம். அவற்றை விட்டு அவை வந்து போகட்டும். அவை தானாக வந்து போய் கொஞ்ச நேரத்தில் அமைதி அடைந்து விடும். எனவே நாமும் கவனத்தை அதற்கு அப்பால், நமது மனதுக்கும் அப்பால் ஆத்ம நிலைக்கு தலையுச்சி குழியில் எடுத்து கொண்டு வந்து நமது சுழுமினை நடு நாடி வழியாக பிராண சக்தியோடு சுவாசத்தோடு அமைதி அடைவோம். இரு கைகளில் என்ன உணர்கின்றோம்? தலையுச்சியில் என்ன உணர்கின்றோம்? தலையுச்சி இந்த பிரம்மராந்திரம் உச்சிக்குழி என்று அழைக்கப்படும். அதற்கு சற்று கீழ் நமது இருதய பீடம், அதற்கு சற்று கீழ் ஒரு அங்குல சுற்றளவான ஒரு இடைவெளி, அதுவே சஹஸ்ராரம், 1000 நரம்புகள் முடியும் இடம். எனவே பொறுமையோடு கவனத்தை நாம் அங்கு கொண்டு செல்லுவோம். மன அமைதியோடு
சாட்சி பாவ நிலை. சாட்சி பாவ நிலை என்பது மனதில் எண்ணங்கள் இல்லாத நிலை. மனதில் எண்ணங்கள் இருந்தால் நாம் எதற்கோ எதிர்வினை காட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்றே அர்த்தம். எமது மனம் மிகவும் சுறுசுறுப்பாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்பதே அர்த்தம். எனவே நாம் அந்த சாட்சி பாவ நிலைக்கு செல்லுவோம். எதற்கும் எதிர்வினை புரியாது பொறுமையாக நாம் நமது தலை உச்சி குழி தளர்வடைந்து விரிவடைய விட்டு விடுவோம். எண்ணங்கள் தொந்தரவு செய்தால் நமது வலது உள்ளம் கையை தலை உச்சி குழிக்கு கொண்டு செல்வோம். வலது உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைத்து முதலில் தொடுகையை உணருவோம். பின்பு சூடாக இருக்கின்றதா குளிராக இருக்கின்றதா? சூடாக இருந்தால் பொறுமையோடு அவதானிப்போம். ஸ்ரீ மாதச்சி, எனது பிரம்மராந்திரத்தை திறந்து தாருங்கள் தாயே. எனக்கு அந்த இணைப்பை தாருங்கள், யோகாவை தாருங்கள். இப்பொழுது நமது வலது உள்ளம் கையை 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய இடம் உச்சி குழிக்கும் உள்ளம் கைக்கும் இடையில் உள்ள பகுதி. பொறுமையோடு கவனிப்போம். வலது கையை நாம் சற்று மேலே மேலே கொண்டு செல்வோம். இந்த குளிர்ச்சியை உணர்ந்து கொண்டு நமது கையை மேலே கொண்டு செல்வோம். நீங்கள் உணராவிட்டாலும் பரவாயில்லை. மேலே மேலே கொண்டு சென்று முடியுமான வரை மேலே மேலே கொண்டு செல்லுங்கள். கொண்டு சென்று முடியுமானவரை போன பின்பு 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி நாம் திருப்புவோம். கவனம் முக்கியம். பின்பு நமது வலது கையை மெதுவாக நாம் மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது இடது கையை தலையுச்சி குழியில் வைப்போம். தொடுகையை உணர்வோம். வெப்பமாக இருக்கின்றதா சூடாக இருக்கின்றதா?
பொறுமையோடு கவனிப்போம். இப்பொழுது நமது இடது கையை 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். பொறுமையோடு அவதானிப்போம். உச்சி குளிக்கும் உள்ளங்காய்க்கும் இடையில் உள்ள பகுதி. இப்பொழுது மெதுவாக எமது உள்ளங்கையை மேலெடுத்து செல்லுவோம். முடியுமானவரை மேலே கொண்டு செல்வோம். பிறகு எமது 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி திருப்புவோம். சிறிது நேரம் அந்த நிலையில் இருப்போம். கவனத்தால் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நமது இடது கையை மெதுவாக மடக்கிக் கொண்டு வருவோம். இந்த பயிற்சி நம்மை மிகவும் ஆறுதல் படுத்தி இருக்கும். எனவே இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக முள்ளந்தண்டு வழியாக மேலெடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கைகளை கீழே கொண்டு வருவோம். 2வது தடவை இரண்டாவது முடிச்சு போட்டுக்கொள்வோம். கைகளை கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை மெதுவாக 3 தடவை முடிச்சு போட்டுக்கொள்வோம். 1 2 3. கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். எமது கவசம் 7 சக்தி மையங்களின் நற்பண்புகள் நமக்கு கவசமாகின்றது. கடந்த வகுப்பில் அவற்றை நாம் சுருக்கமாக பார்த்தோம். இப்பொழுது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சர்ஷா. இப்பொழுது இரு கைகளையும் கூப்பி அனைத்து நற்பண்புகள் எமக்குள் மற்றும் மற்றவர்களிடம் இருக்கும் அனைத்து நற்பண்புகளுக்கும் வணக்கம் செலுத்தி நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். நான் சமநிலையில் இருக்கின்றேனா? கடந்த காலம் என்னை பாதிக்கின்றதா அல்லது எதிர்கால எண்ணங்கள் என்னை பாதிக்கின்றதா? மனதளவில் நீங்கள் உள்ளாய்வு செய்யலாம் அல்லது உங்கள் கைகளில் பாயும் நுண் அதிர்வுகள் மூலம் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என் நிலையில் இருக்கின்றீர்கள், என் நிலையில் நாம் இருக்கின்றோம். கூட்டாக அனைவரும் இடது நாடிகளை சமநிலை செய்வோம். முதலில் நடு நாடியை சமநிலை செய்வோம். இரு கைகளையும் பூமியை நோக்கி வைப்போம். பூமி பஞ்ச தன்மாத்திரங்களில் ஒன்றாகும், பஞ்ச தத்துவங்களில் ஒன்றாகும். பூமி தத்துவம் ஒரு தாய்க்கு உதாரணம் பூமியாகும். அவருடைய பொறுமை, தன்னலமில்லாத அன்பு, எம்மை சுத்திகரிக்கின்றார், எம்மை வளம்படுத்துகின்றார்,
எம்மை தாங்குகின்றார். எமக்கு தேவையான அனைத்து இயற்கை வளங்களையும் நமக்கு தந்தருகின்றார். பொறுமையோடு நாம் செய்யும் அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொள்கின்றார். தாயே, எனது நாடிகளை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கடந்த காலம், எதிர்காலத்தால் வரும் அனைத்து தாக்கங்களையும் எனது இடது நாடி வலது நாடியில் அகற்றி என்னை சமநிலைக்கு கொண்டு வாருங்கள் தாயே. இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது நாடி சுத்திகரிப்பு. இடது நாடிக்கு நாம் மெழுகுவர்த்தி ஒளி காட்டலாம். மெழுகுவர்த்தி தேவை என்று நினைப்பவர்கள் உங்கள் இடது கையால் முன்னால் ஒரு மெழுகுவர்த்தி வையுங்கள். வலது கை பூமியில் இருக்கட்டும். இங்கு நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது மனதில் எஞ்சி இருக்கும் ஏதாவது எனக்கே தெரியாமல் இருக்கும் கடந்த கால தாக்கங்கள், மனக்கட்டுப்பாடுகள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், ஆத்மாக்கு எதிரானவை, வேண்டாத புத்தகங்கள் படிப்பதால் அல்லது வேண்டாத நபர்களோடு சேர்ந்ததால் ஏற்பட்ட தாக்கங்கள், எனது மனதில் இருக்கும் தாக்கங்கள் அனைத்தையும் அகற்றி எனக்கு தூய்மையான விருப்பத்தை மட்டும் தாருங்கள். இச்சா சக்தி, மனசக்தி, எனது மனசக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இந்த ஆத்ம நிலை, இந்த தூய்மையான நிலை ஒன்றே எனக்கு வேண்டும். அதுவே எனக்கு ஆரோக்கியமான நிலையும் மற்றவர்களுக்கு ஆரோக்கியமானதுமாகும். எனவே வேண்டாத எதிர்மறைகளை முழுமையாக அகற்றி விடுங்கள் தாயே. மீண்டும் கவனம் முக்கியம். பொறுமையாக மன அமைதியோடு சாட்சி பாவ நிலை, அதாவது கவனிப்பது மட்டுமே, எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி நான் யார், நான் ஒரு தூய ஆத்மா, ஆத்மா இதயத்தில் இருந்து கொண்டு நம்மை கவனிக்கின்றது. தூய்மையோடு நேர்மையாக உண்மையாக ஒளிர்கின்றது. அதுவே நான், தூய ஆத்மா. எதிலும் தூய்மை, எளிமை, நேர்மை, உண்மை, பொறுமை,
வலது கை இடது கையில் நுண்ணதிர்வுகளின் மாற்றங்களை நீங்கள் கவனிக்க முடிகின்றதா? சூடாகவா, குளிராகவா? 5 விரல் நுனிகளையும் கவனிப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி எனது இடது கைகளில் தெய்வீக அன்பு சக்தியை உணரச் செய்யுங்கள் தாயே. இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இந்நேரம் நாம் வலது நாடி சுத்திகரிப்பு உப்பு நீர் நாம் கால்களை வைப்போம். நீர் தத்துவம், அனைத்து பஞ்ச தத்துவங்களும் நமக்கு உதவி செய்கின்றது. எப்போதும் நாம் நன்றியோடு அந்த பஞ்ச தத்துவங்களை நாம் கையாள்வோம். பணிவோடு நமது கால்களை உப்பு நீரில் வைப்போம். மேலதிகமாக ஐஸ் பொதி தேவையானவர்கள் ஐஸ் பொதியும் வைக்கலாம். உங்களுடைய லிவருக்கு தேவையானால் மட்டுமே. உங்களுடைய லிவர் ஹீட்டாக, அதாவது உங்கள் உடல் சூடாக இருக்குமாயின் ஒரு 10 நிமிடங்கள். வலது கை மடியில் திறந்திருக்கட்டும். இடது கை ஆகாய தத்துவத்தை நோக்கி வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீமாதிஜி, எனது மன செயல்பாடுகள், உடல் செயல்பாடுகளை அமைதிப்படுத்தி தாருங்கள். எனது வலது நாடியில் இயங்கும் கிரியா சக்தி சக்தியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். வேண்டாத எண்ணங்களிலேயோ அல்லது வேண்டாத செயல்களில் அதை நான் விரயமாக்காது தூய மனதின் தூய செயல்பாடுகள், உடலின் தூய செயல்பாடுகளுக்கு மட்டுமே அது நமக்கு தேவையான சக்தியாகும். எனவே நாம் அந்த சக்தியை தூய்மைப்படுத்தி தருமாறு ஸ்ரீ மாதாஜியிடம் வேண்டுவோம். ஸ்ரீ மாதாஜி, எமது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். நான் தனித்தவன் அல்ல, இந்த பரபிரம்மத்தின் ஓர் அங்கமாவேன். இந்த பரபிரம்மே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எங்கும் நிறைந்த இந்த இறை சக்தி எம்மை, அதன் ஒரு பாகம் நாம். அது எம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. நான் ஒன்றும் செய்வதில்லை. நான் செய்வது என்னை முழுமையாக வெளிப்படுத்தி அந்த சக்தியோடு இணைப்பது மட்டுமே. இணைத்து விட்டால் எவ்வாறு இணைப்பது? விருப்பம் மூலமாக வேண்டிக் கொள்ள வேண்டும். தாயே, எனக்கு யோகத்தை தாருங்கள், இணைப்பை தாருங்கள், என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வலது கை 5 விரல்களையும் கவனிப்போம். நமது கவனம் அமைதி அடைகின்றதா?
நமது சுழுமுனை நாடியில் நமது சுவாசத்தோடு அமைதி அடைந்து எம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றதா? நடைபெறுவதை கவனிக்கின்றதா? இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது நமது கவனத்தை தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு சுழுமுனை நாடி வழியாக உள்முகமாக எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தை கவனிக்க முடிகின்றது. அந்த மூல ஆதார சக்கரம், அதை கவனிப்பது மட்டுமே. அங்கிருந்து கொண்டு அங்கு என்ன நடைபெறுகின்றது என்று கவனிப்போம். என்ன உணர்வு? குளிர்ச்சியாக இருக்கின்றதா? சூடாக இருக்கின்றதா? முழு சுழுமுனை நாடியும் என்ன நடைபெறுகின்றது என்று கவனிப்போம். மிக லேசாக நம்மை மனம் உடல் இரண்டையும் லேசாக வைத்து நாம் ஒன்றும் செய்வதில்லை. எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வாறு செய்வது, என்ன செய்வது, எந்த கவலையும் இல்லாது, முயற்சி இல்லாது எம்மை வெளிப்படுத்துவது மட்டுமே. இதுவே சரணாகதி, எம்மை முழுமையாக விட்டு விடுவது. ஆனால் கவனம் மூலம் நடப்பதை கவனிப்பதே எமது வேலை. நமது வலது உள்ளம் கையை மீண்டும் தலை உச்சி குலுக்கி கொண்டு செல்வோம். இப்பொழுது நமது வலது கையை முன் நெற்றியில் வைப்போம். முன் நெற்றியில் நன்றாக அந்த நெற்றியில் வைப்போம். தலையை சற்று குனிவோம். சிறிது நேரம் நமது வலது உள்ளங்கை முழுவதும் நாம் நமது நெற்றியில் வைத்திருக்கின்றோம். வலது உள்ளங்கை அல்ல, விரல்கள், உள்ளங்கை, எமது வலது கை உள்பாகம். அங்கு நாம் என்ன உணர்கின்றோம்? எமது நெற்றியில் நாம் வைத்திருக்கின்றோம். சூடாக இருந்தால் குளிராக வரும் வரை பொறுமையோடு காத்திருப்போம். குளிர்ச்சியாக இருந்தால் அது நல்ல இதமாக இருக்கும். அதை நாம் கவனிப்போம். நாம் சொல்லுவோம், தாயே, நான் எனது எண்ணங்களை மன்னித்து விடுகின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். நான் மற்றவர்களை மன்னிக்கின்றேன், மற்றவர்களையும் என்னை போல் நான் நேசிப்பதால் மற்றவர்களை மன்னிக்கின்றேன் முழுமையாக.
நான் மற்றவர்களின் அத்துமீறல்களை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்தள்ளுங்கள். இப்பொழுது மீண்டும் எமது வலது உள்ளம் கையை தலை உச்சி குலுக்கி கொண்டு செல்வோம். பின்னர் 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். இப்பொழுது இரு கைகளையும் அடுக்கி கொண்டு வந்து சிறிது நேரம் அமைதியாக இருப்போம் தியான நிலையில். நாம் எங்கும் நிறைந்த அந்த இறை அன்பு சக்திக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். இந்த அன்பு சக்தி எங்கும் நிறைந்திருக்கின்றது. அதை நாம் உணரலாம். குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக ஒரு மெல்லிய இளம் காற்றாக நாம் அவற்றை உணரலாம். எம்மை ஒளிவு மறைவின்றி கள்ளம் கபடமின்றி சூதுவாதில்லாது எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். ஏதாவது எதிர்மறை சக்திகள் எம்மை தாக்கினால் அவற்றை நாம் சொல்லுவோம், தாயே இவை என்னுடையதல்ல, இவற்றை அகற்றி இவை எனக்கு வேண்டாம். பொறாமை, தூய்மை இல்லாத எண்ணங்கள், பண பிரச்சனைகள், கவலைகள், குடும்ப கவலைகள், இவை எல்லாம் எமது எண்ணங்கள் மூலமே எம்மை தாக்குகின்றது. இவை நாம் சொல்லுவோம், இவை என்னுடையவை அல்ல, தாயே இவற்றை என்னிடமிருந்து அகற்றி விடுங்க. இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். இந்த அருள் உரையில் ஸ்ரீமாதாஜி சரணடைதல் என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன, நாம் எதை ஒப்புவிக்க வேண்டும், நாம் இறைவனுக்கு நிறைய கொடுக்கின்றோம் அது இது என்று, ஆனால் நாம் எதை ஒப்புவிக்க வேண்டும், அடைதல் என்றால் என்ன, நாம் வீடு வாசல் குழந்தை குட்டி
மணவன் மனைவி கணவன் என்று குடும்பங்கள் அனைவரையும் விட்டு நாம் அனைவரையும் துறந்து காடுகளோ இமயமலைக்கோ என்று ஓடத் தேவையில்லை. அவ்வாறு ஓடுதல் தப்பி ஓடுதல் ஆகும். நாம் எம்மை எதிர்கொள்ள வேண்டும். எம்மை எமது எண்ணங்களை சரணாகதி செய்து ஆத்ம நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதுவே சரணாகதி. எவற்றை நாம் ஒப்புவிக்க வேண்டும்? எம்மை திசை மாறச் செய்யும் விஷயங்களை. இந்த உலகில் பல சலனங்கள் இருக்கின்றது. இவை எம்மை திசை மாறச் செய்யலாம். எமது கவனத்தை சிதறச் செய்யலாம். சிதறச் செய்து எம்மை வழி தவறச் செய்யலாம். அவை அனைத்தையும் நாம் ஒப்புவிக்க வேண்டும். எமது அகங்காரம், எமது மமகாரம், மன கட்டுப்பாடுகளை, வேண்டாத அடையாளங்களை நாம் விடுத்து ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கமாவேன் என்ற இந்த உண்மையை நாம், அதுவே உண்மை. அந்த உண்மையில் நாம் வாழும் போது, அந்த இணைப்பில் வாழும் போது நாம் வளமடைகின்றோம். இவை எம்மை சுத்திகரிக்கின்றது, தூய்மைப்படுத்துகின்றது. எனவே இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் உரையை கேட்போம். ஸ்ரீ மாதாஜியின் உரையை கேட்கும் போது அன்னை சொல்லும் விடயங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். வேண்டுமானால் பிறகு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது ஒரு சிறிது நேர தியானம், ஒரு 2 நிமிட அமைதியான தியானத்தில் இருந்து நாம் ஸ்ரீ மாதாஜியின் உரையை கேட்போம். அதற்கு முன்பாக நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்ளலாம். இப்பொழுது அருளுரையை நாம் கேட்போம். இது ஒரு
இது ஒரு 10 நிமிட உரை. In Sahaja Yoga, we have never tried to overcome the desires by taking sannyasa or running away from the house or for all kinds of things that are being suggested. The first thing that is done is that you off your spirit. Spirit is the reflection of Sadashiva. In that light, he shows. He's just showing the path. The spirit is just like a light which is burning and which is showing the path. In that path, you yourself become so wise that you walk in the light of wisdom, that you walk in the light of righteousness. Because whatever is destructive is seen through the light of your spirit. You start giving up all that is destructive. Nobody has to tell you that give up this, give up that. You yourself realize that this is wrong and we should give up. This was, I should say, my own understanding of human beings. Because these are the days where people are in complete illusions. They are in a conflict all the time, struggling even to exist. Under these circumstances, everything would have failed if we had started with taking a sannyasa and then going to Himalayas and all that. If you have to do this for the masses, something has to be done radical, and luckily I've been able to find out a way by which you can get your sprouting, your realization. Now, some people who get realization have to understand certain things because as you know, there are many people who have got realization. I don't know how many, I don't keep count. But what is lacking in them is surrendering. It's embarrassing to say, but it's a fact. This is the only condition of modern Sahaja Yoga, that you have to really surrender. If you start using your brain, if you start using other methods to understand Sahaja Yoga, you cannot. You must surrender. And as Islam is nothing but surrender. Islam means surrender. And if that surrender is not there, it is impossible to establish anyone in the kingdom of God. Surrender is not that you should give up your family, give up your children, or give up your houses and homes and your properties. Surrendering is here, give up your ego to begin with, and then give up your conditionings. But first thing, as I said, is surrendering. In surrendering, actually, you develop a kind of a state where I would say you become a sannyasi from within. That means nothing can dominate you.
What is a sannyasi? Is a person who is above everything else. Nothing can stick to him. He just looks at things and he knows what it is. He may not say. He knows everything and he doesn't do whatever is wrong. He's so detached that in that detachment only he can see what's wrong with him. He starts seeing his family people, he starts seeing other surroundings, everywhere. He starts seeing what's wrong. And he does not identify with them. It's very surprising. You see, it is so clear-cut that this light definitely gives you tremendous wisdom and balance. Supposing you are walking and you can't see the road, you may fall down. But if there's little light also, you can see it. And this is what Sahaja Yoga has done. It's given you very little light. That little light itself has been sufficient for you to give up so many things. So when we talk of ascent, we talk of a higher life, we have to become sannyasi, like the lotus that comes out of the pond and no water can stay on that. Even the leaves of lotus, no water can stay on them. Just like that we have to become. We don't have to wear sannyasi's dresses, nothing of that. But from inside, a kind of a detached attention is there, which immediately locates the problem within you and without. And also in Sahaja Yoga, you know how to overcome that. It's a very effective, efficient system. But for that again, to achieve that, you have to become Shiva within, means detached. As Shiva is completely detached, you have to be detached. And that detachment will give you the same wisdom as Shiva has. So this is the quality one has to understand. Surrendering doesn't mean outside things to be surrendered. What is there? These are all stones. What are you surrendering? Surrendering means cleansing yourself completely, getting completely detached. Detachment is the only way you can rise. Some people get sick. They make such an ado out of it. I am sick, the whole world should know I am sick, 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 sick. But if you are a Sahaja Yogi, you should just watch. Oh, so I am sick, all right, let's see. Just like a sport. Just watch. I am sick. So, what's happening now? The temperature is coming nicely, it's going down. It's just sort of a playful, mirthful attention. So the first thing of surrendering is important to reach the state of your spirit of Shiva and Sadashiva. But the second state is that you have to now think of others. First it is, as they say in Sanskrit, is vyashti, means individual gain. You get the individual gain. And then it becomes samashti, means the collective. You have to work it out on collective. People who never even got realization, nothing of the kind, have been doing so much organization and this and that, while you have got everything. So now it is important that you should now extend this light to others.
சிறிது நேரம் ஸ்ரீ மாதாஜி சொன்ன விடயங்களை உள்வாங்குவோம். பற்றற்ற நிலைக்கு ஸ்ரீ மாதாஜி பல விளக்கங்கள் கூறினார். பிளேஃபுல் mirthful attention, அதாவது ஒரு விளையாட்டான மகிழ்ச்சியான கவனம், அது எதிலும் பற்று வைப்பதில்லை, சாட்சி நிலையில் அனைத்தையும் பார்க்கின்றது. அப்படியான ஒரு கவனம் அதுவே தியான நிலை, ஆத்ம நிலை. எண்ணங்களை முழுமையாக சரணாகதி செய்த நிலை. எமது மூளையை நாம் சொல்லுவோம், நாம் எமது மூளை வேலை செய்வதை விட்டு ஆத்மா எமது மூளையை வழிநடத்த விட்டு விடுவோம். ஆத்மாவின் இந்த நட்பண்புகள் எமது மூளையை வழிநடத்த விட்டு விடுவோம். அந்த ஆத்ம ஒளி எம்மை வழிகாட்டுகின்றது. எமக்கு உள்ளுணர்வுகள் மூலம் எம்மை சரியான வழியில் எம்மை வழிகாட்டுகின்றது. மீண்டும் இன்றைய தியானத்துக்காகவும் அறிவுரைகளுக்காகவும் ஸ்ரீ மாதாஜியிடம் நமது இதயபூர்வமான நன்றிகளை, அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து குடலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். இப்பொழுது எமது இரு கைகளையும் 10 விரல்களையும் ஆகாய தத்துவத்தை நோக்கி வைத்து எமது கவனத்தை பார்ப்போம். மிகவும் ஒரு விளையாட்டான மகிழ்ச்சியான பற்றற்ற கவனம். இந்த கவனம் மூலமாக நாம் எமக்கு மேல் ஆகாயம், எமது தலை உச்சி குழி, இருதய பீடம், சஹஸ்ராரம், சுழுமுனை நாடி வழியாக எமது மூலாதார சக்கரம், அனைத்து சக்கரங்களும் இருக்கின்றது. முழந்தண்டடி பாகத்தில் மூலாதாரம், நமக்கு கீழ் பூமி தத்துவம். இவற்றை இலகுவாக நாம் சாட்சியாக இவற்றை நாம் இலகுவாக கவனிக்க முடிகின்றதா? இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமே நான் ஒரு தூய ஆத்மா, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாவேன். இப்பொழுது கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்து கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம்,
நாபி பவசாகரம் இருதயம் விஷுத்தி ஆக்யா சஹஸ்ரா. மீண்டும் இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். இன்று நம்மோடு ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் சாட் மூலமாக நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். உங்களுடைய தியான அனுபவங்கள், ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.